அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22/3/2025 சனிக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள். பைரவ பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். உங்கள் அனைவருக்கும் தர்மபுரி அதியமான் கோட்டை கால பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி. திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், துஷ்ட சக்திகள், எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் தருமபுரி அதியமான் கோட்டை காலபைரவருடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்று அதிகாலை 1 மணி வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின் முழு நாளும் அஷ்டமி திதி உள்ளது. இன்று இரவு 11:58 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:19 வரை அமிர்த யோகம், அதன் பின் சித்த யோகம் உள்ளது. இன்று கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி மாணவர்கள், அரியசனாம் இருந்த சில மாணவர்கள் அந்த எக்ஸாமில் அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கடும் முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலையில் பிரச்சனை இருக்குது, சில நாட்களாக சில வாரங்களாக பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, திணைப்புத் துறையில் இருப்பவர்கள் சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும். அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. தம்பதிகளிடையே மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு 2 மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். அலுவலகத்தில், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதிகாரிகளுடைய கண்டிப்புக்குள்ளாவீர்கள். வீட்டில் கூட சில பொருளை வச்சுட்டு தேடி அலைவீங்க. பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கிறத தவிர்க்க வேண்டிய நாள். அதே மாதிரி புது முயற்சிகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். சினிமா, சின்னத்திரையில் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதில் சில சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கும். பண வரவிலே சில தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். வர்ற நாட்களில் அந்த நிலைமை உங்களுக்கு மாறும். மனசில் சில உளைச்சல்கள் இருக்கும். அதனால் ரொம்ப ஓவராக இந்த விஷயத்தையும் அலட்டிக்காதீங்க. நமக்கு டைம் சரியில்லைங்கிற போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். ஹார்ட் பிரச்சனை உள்ளவர்கள், கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோலஜி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மாதிரி பயணங்களின் பொழுது அறிவும் இல்லாதவங்கள்ட்ட உங்கள் விஷயங்களெல்லாம் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு பஸ்லேயோ கார்லேயோ பைக்லேயோ போகிறவங்க போயிட்டே இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பார். கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுங்க, நல்ல பலனை தருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு இருந்தால் தான் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உழைப்பு இல்லாமல் பலன் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. அதிர்ஷ்டத்தை நம்பி மட்டும் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதிர்ஷ்டம் எப்போவுமே கை கொடுக்காது. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரம், தொழிலிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதை கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக, மெடிக்கல் ரிசர்ச் துறையில் இருப்பவர்கள், சயின்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க.
ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகரை நீங்கள் விநாயகர் கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுவது அற்புதமான பலனை தருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி அன்பர்களே, சோம்பலை தவிர்க்க வேண்டிய நாள். நாளைக்கு பார்த்துக்கலாம், என்ன அவசரம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதை தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இன்றைக்கே களத்தில் இறங்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும். பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள், டியூஷன் எடுப்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வேலை தேடுபவருக்கு சிலருக்கு வேலை கிடைக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருந்த சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகளெல்லாம் வரக்கூடிய நாள். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் வாங்கிக்காதீங்க. ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸோடு விட்டுருங்க. வீட்டில் கொண்டு வந்து அதை மற்றவங்கள்ட்ட காட்டாதீங்க. வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், மனை, பூமி, காணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு இன்று சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை லிங்காஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணக்கூடிய நாள். உங்களுக்கு தாராபலன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தையும் பாருங்கள், தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முயற்சி எடுக்கலாம். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் சிலர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வருக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவு வரும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். செஃப்பாக, குக்காக இருப்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. சினிமா சின்னத்திரையில் கலைஞர்களாக இருப்பவர்கள், ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். புது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இழுபறியில் இருக்கும். அப்ரூவல் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாயாரை நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பலை தூக்கி ஒரு சைடு போட்டுட்டு இன்றைக்கி நல்லபடியாக எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்க வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை. இன்னும் வரும் வாரங்களில் உங்களுக்கு நடக்க போகின்ற சனிப்பெயர்ச்சி நல்ல பலன்களை தரப்போகுது. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் நல்லா படித்தா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் படிக்க வேண்டிய நாள். அதே மாதிரி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்கள்லாம் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனோட வேலை பார்க்க வேண்டிய நாள். இல்லைன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். சிலருக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் வரும். ரொம்ப அலட்டிக்காதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஹெல்த் தான் பாதிக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள், டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இந்த மாதிரி தொழிலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தருடைய அனுபூதி பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் செலவெல்லாம் வந்து போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யூபிஐ டிரான்சாக்ஷன் இல்லைன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜ் எல்லாம் கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டில் தான் லிமிட் இருக்கே அப்படின்னு தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் தான் அதுக்கு சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் நிதானமாக வேலையிலே கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டிய நாள். இல்லைன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அது மாதிரி கேஷியராக இருக்கிறவங்கெல்லாம் பணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரிகளுக்கு கடன் விஷயத்தால் சில பிரச்சனைகள் வரும். பொது கடனை வாங்குறதையோ கொடுக்குறதையோ நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மினி மார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கார்ப்பரேட் கம்பெனிகளில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்க, ஜிஎம்மாக, டைரக்டராக, வைஸ் பிரசிடெண்ட்டாக, அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக, இந்த மாதிரி நல்ல உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனுக்கு சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், கிளினிக் நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க. அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்துவர்கள், காலேஜ், யூனிவர்சிட்டி நடத்துகிறவங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டீச்சராக, பிரின்சிபலாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சரராக, டீனாக, ஹெச்ஓடியாக, அகடமிக் சம்மந்தப்பட்ட துறையில், அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுவார்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகரை நீங்கள் விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். அதனால் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண போகாதீங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கே போகாதீங்க. யார் அட்வைஸையும் யாரும் கேட்குற மாதிரி இன்றைக்குள்ள சூழ்நிலை இல்லை. அதனால் அந்த விஷயங்கள்லாம் நிதானமாக, பொறுமையாக உங்களோட வேலையோடு இருக்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், குழந்தை பாக்கியத்துக்காக எடுப்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எப்போவுமே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறவங்களுக்கு, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து பொதுவாக சந்தான கோபால ஹோமம் பண்ணுவோம். அந்த ஹோமம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஃபெயிலியர் ஆனவங்க கூட பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு. உங்களுடைய சுயஜாதகத்தையும் பாருங்கள். அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நல்லபடியாக எல்லாமே நடக்கும். ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், அது மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்கள், ஸ்டார் ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சிலருக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியில் சில தடைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற மாதங்களில் அதெல்லாம் மாறும். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். சில விஷயங்களில் உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு. பட் அதையும் மீறி நீங்கள் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாள். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சேல் பண்ணுவார்கள், ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்பு கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டிரைவராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் வந்து சில மன கசப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தாய் தந்தையருடன் மோதல் போக்க வேண்டாம். அவங்க சொல்கிற விஷயங்கள் சில நேரம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதனால் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கணும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும்.
அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீன ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் செலவெல்லாம் வந்து போகும், கவனமாக இருக்கணும். பட்ஜெட்டுக்கு மீறி எந்த பொருளையுமே வாங்காதீங்க. அதே மாதிரி பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறது, ராங் சைடில் போகிறது, ஒன் வேல போகிறது, டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய நாள். இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் பண்ணணும். விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக காணப்படும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தம்பதிகள் உங்களுக்குள்ள பிரச்சனையை பேசி திருத்துங்க. அதே மாதிரி டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிலருக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். செகண்ட் மேரேஜ், மறுமணம் அல்லது தேர்ட் மேரேஜ்க்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். ஃபஸ்ட் லைஃப் தான் அப்படி போயிடுது, அடுத்த லைஃப் நமக்கு பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல நாளாகவும் அமைக்க புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.